இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீ ஒரு இக்கட்டான காலகட்டத்துல இருக்க. பேங்க்ல இருக்கிற நகைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து இப்ப வீட்ல வைக்க போறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ இந்த பீரோ சாவி, பெட்டகோ சாவி, இந்த வீட்டோட எல்லாத்தோட சாவியையும் விசாலாட்சி அத்தை கிட்ட கேட்டு வாங்கி வச்சுக்கோ. சேஃப்டிக்கு சொல்றீங்களா? அவங்க கொடுப்பாங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? கொடுத்துதான் ஆகணும். துளசிய ஜனனின்னு நினைச்சு விசாலாட்சி வலுக்கட்டாயமா போய் சாவிய கொடுத்தா. உண்மையான மருமக நீ. உன்கிட்ட ஏன் கொடுக்க கூடாது? கொடுக்கலனா நீ விட்டுருவியா? அப்படியா? எதுக்கு? நீ நினைக்கிற மாதிரி அது வெறும் சாவி மட்டும் இல்ல, மருமகளோட அதிகாரமே அந்த சாவில தான் இருக்கு. எங்க கிட்ட இல்ல, ஏன்னா நாங்க இந்த குடும்பத்தோட மருமக இல்லையே. எங்க அம்மா கையில இருந்த சாவி விசாலாட்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த உடனே அவ கைக்கு மாறிடுச்சு. இப்போ நீதான் இந்த வீட்டுக்கு மருமக. வழக்கப்படி மொத்த சாவியும் உன்கிட்ட தானே இருக்கணும். ஷியோரா? யா ஷோர். அதுதான் காலகாலமா நடக்குது. மருமகளுக்கான அழகு, மருமகளுக்கான அடையாளம் சாவி. நீ இந்த வீட்ல அடிமையா இருக்கியா இல்ல ஆளுமையா இருக்கியான்னு சாவிதான் தீர்மானம் பண்ணும். அந்த சாவிய நீ கைப்பத்தலன்னு வெச்சுக்கோ. அந்த துளசி உன்னை மதிக்கவே மாட்டா. உன்னை பார்த்து அவளுக்கு பயமே வராது. துளசிக்கு ஜனனினா பயம் வரணும். அந்த பயம்தான் சிவாவை அவகிட்ட இருந்து காப்பாத்தும். நல்லாவே புரியுது. இப்போல இருந்து I'll take charge. சாவியை எப்படியாவது நான் வாங்கிடுறேன். நீங்களே பாருங்க. சூப்பர். இப்பதான் நிம்மதியா இருக்கு எனக்கு. சரி, இப்ப நீ இந்த பாலிஷ் போட்டுக்கலாம். இந்த பாலிஷ் எப்ப வேணா போடலாம். நீங்க இவ்ளோ தூரம் எனக்காக சொல்லியும் நான் சும்மா இருக்க முடியுமா? நான் இப்பவே சாவிய வாங்கிட்டு வர ட்ரை பண்றேன். பாருங்க. ஆண்டி, பீரோ சாவி, அப்புறம் சேஃப்டி லாக்கர் சாவி, வேற ஏதாவது கேஷ் வச்சிருந்தா அந்த பெட்டியோட சாவி, இப்படி எல்லா சாவியும் என்கிட்ட கொடுங்க. எதுக்குமா? ஏதாவது வேணுமா? தயங்காம கேளு. கேளுங்க. அம்மாக்கு இல்லன்னு சொல்ற பழக்கமே இல்ல. கண்டிப்பா கொடுப்பாங்க. இனிமே நீங்க கொடுக்க வேண்டாம், நான் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். நான் தானே இந்த வீட்டோட மருமக. என்கிட்ட தான் சாவி இருக்கணும். என்ன சொல்ற? நீதான் இந்த வீட்டு மருமகளா? அப்ப விசாலாட்சி யாரு? இந்த குடும்பத்தோட வேலைக்காரியா? எதுக்கு சிரிக்கிறீங்க? இங்க என்ன காமெடி சீனா நடக்குது? மரியாதை முக்கியம். ஜனனி, பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. பெரியவங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும். சித்தி, துணி காய போட்டீங்கல்ல, எடுத்து மடிச்சு வச்சிருங்க. நில்லுங்க. துளசி, எதுக்கு அவங்களை இப்ப அனுப்புற? சாவி வாங்கி என்ன பண்ண போற? சாவிய வச்சுக்கிட்டு ஆண்டி என்னெல்லாம் பண்றாங்களோ அதத்தான் நானும் இனிமே பண்ண போறேன். ஹலோ, இந்த குடும்பத்தோட வரவு செலவு உங்களுக்கு தெரியுமா? விஷயம் தெரிஞ்சுட்டு தான் பேசுறீங்களா? ஏய், நீங்க ரெண்டு பேரும் பேசாம இருங்க. ஆசைப்படுறா, கொடுத்தா என்ன தப்பு? இனிமே ஜனனி தானே எல்லாத்தையும் பாத்துக்கணும். ஆமா, அண்ணி எப்பவுமே சரியாதான் யோசிப்பாங்க. சேஃப்டி லாக்கர்ல இருந்து ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர நேரத்துல இவையே சாவிய கைப்பற்ற பாக்குறா. ஜனனி, நீ இப்பதானமா இந்த வீட்டுக்கு வந்திருக்க, எதுக்காக அதுக்குள்ள அவசரப்படுற? நீ எதுவும் சொல்ல வேண்டாம், இது எங்களோட ஃபேமிலி. நகை கைக்கு வர வரைக்கும் சாவி கைமாற வேண்டாம்னு நினைக்கிறாங்க. மேகலை மேடமே சொல்றாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அப்படி என்ன காரணம் அண்ணி? இல்ல இல்ல,
நான் சும்மா யதார்த்தமா தான் சொன்னேன். அவங்க ஒன்னும் தப்பா சொல்லலையே. ஆமா ஆமா, அவங்க என்ன தப்பானவங்களா என்ன? இவள வீட்டை விட்டு அனுப்புனாதான் எனக்கு நிம்மதி. ஜனனி, இதை எடுத்து வச்சிருமா. ம். ஏன் நீ என்ன பண்ற? நீ எடுத்து வைக்க மாட்டியா? ஏன் அவகிட்ட சொல்ற? ஆ, ஆ. பீரோ சாவி ஜனனி கிட்ட தானே இருக்கு, அப்ப அவ தானே எடுத்து வைக்கணும். என்னது? சாவி ஜனனிக்கிட்டு இருக்கா? எதுக்கு சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்து வச்சிருக்க? அப்பா, நான் தான் இந்த குடும்பத்தோட மருமகன்னு சாவி என்கிட்ட தான் இருக்கணும்னு சண்டை போட்டு வாங்கிட்டாங்க. இருக்கட்டுமேங்க, ஜனனியும் பொறுப்புனா என்னன்னு கத்துக்கிட்டுமே. ஜனனி, சாவி அம்மாட்ட கொடு. இதெல்லாம் உன்னால பாத்துக்க முடியாது. என்ன சிவா, ஏன் எல்லாரும் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க? என்னால முடியும். அண்ணே, ஜனனி உன் மருமக தானே? அப்பா, அவங்க தான் ஒரிஜினல் மருமக. யாரா வேணா இருக்கட்டும், ஜனனி சாவி அம்மாட்ட கொடு. சிவா, நீ கொஞ்சம் சும்மா இருப்பா. ஜனனி, நீ வா, சாமியை வேண்டிக்கிட்டு இதை கொண்டு போய் உள்ள வச்சிரு. ம், சரிங்க ஆண்டி. இந்தாங்க, இந்த சாவி உங்க கையில தான் இருக்கணும். அப்பதான் இந்த சாவிக்கு அழகு. கடவுளே, நானா பாத்திருந்தா கூட இப்படி ஒரு பொண்ணை பாத்திருக்க மாட்டேன். ஜனனி நல்லா இருக்கணும். சிவா, ம், உண்மையாவே இவ மலேசியால பிறந்து வளர்ந்தவதானா? இதுல உனக்கு என்ன டவுட் பாட்டி? ஏதோ எம்பசி ஆபீசர் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுடா. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் மாமியார் சாவியை எப்படா கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க, இல்ல அதை எப்படி புடுங்கலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவ பாரு, கொடுத்ததையும் வேணான்னு சொல்றா.